இயேசு தூக்கிட்டு போன சிலுவையை கூட சேர்ந்து சுமக்க ஒருத்தனுக்கு பாக்கியம் கிடைச்சது. அவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் தான் சீமோன். யார் இந்த சீமோன்? இவனை பற்றி மத்தேயு எழுதும்போது சிரேனா ஊரானாகிய சீமோன் அப்படின்னு மத்தேயு 27:32 சொல்கிறார். ஆனால் மார்க்கு இவரை பற்றி எழுதும்போது கூடுதலாக சில காரியங்களை சேர்த்து சொல்கிறார். இந்த முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் எழுதப்பட்டது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் ரொம்ப முக்கியமானது, பெயர்களும் முக்கியமானது. மார்க் இதை எழுதும்போது தேவன் அதை அனுமதிச்சிருக்கார். இயேசுடைய சிலுவையை சுமக்கிற அந்த பாக்கியம் கூட இருந்த 12 சீஷர்கள் கூட இல்லை. ஆனால் இந்த சீமோன் அதை செஞ்சிருக்கார். அவர் நிச்சயமாக இதை பிடிக்காம தான் செஞ்சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வசனத்தில் அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. முதல்ல நான் தூக்க மாட்டேன்னு சொன்னவர் பிறகு அதை தூக்கிட்டாரு. அதனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதனால் அவர் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். சிரேனா ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு சிலுவையை தூக்கிட்டு போறாரு. இங்கே அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகுது. யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக இயேசு சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும்போது ஒருவனை பலவந்தம் பண்ணி இயேசுவோட சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. அவனுடைய பேர் சீமோன். அவன் சிரேனா ஊரான். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவனை பலவந்தம் பண்ணினாங்கன்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. அவனை பலவந்தம் பண்ணினவங்க யாருன்னா ரோம போர் செய்தவர்கள். அதனால் அவன் பயந்து போய் அதை செஞ்சுருப்பான். அவனை பார்த்து உன் பேர் என்ன, எங்கிருந்து வர, இதையெல்லாம் கேட்டிருப்பாங்க. பிறகு அந்த சிலுவையை தூக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவனுடைய பேர்லேயும் ஊர்லேயும் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அலெக்சாண்டர், ரூப்பு இவர்களுக்கு தகப்பன்னு மார்க் ஏன் எழுதணும்? பின்னாட்களில் இவங்க சபையோடு சம்மந்தப்பட்டவங்களா? இதை பற்றியெல்லாம் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த சிரேனா எங்கே இருக்குது அப்படின்னா வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. அந்த பட்டணத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன்பு 722 சிதறி போன யூதர்கள் ஒரு 3000 பேர் அங்கே வாழ்ந்தாங்க. அங்கே இயேசுவோட காலத்துலேயும் அவங்க அங்கே தான் வாழ்ந்தாங்க. இப்படி யூதர்களாக இருந்த 3000 பேர் வாழ்ந்த ஒரு ஆப்பிரிக்கா பட்டணம் தான் இந்த சிரேனா. கிமு 722வது வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 750வது வருஷம் யூதர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்கள ஆப்பிரிக்காவில் நல்ல வளர்த்தியாகவும் பலசாலியாகவும் இருந்தாங்க. இப்படி தான் அந்த சீமோனும் இருந்தான். என்ன ஒரு வித்தியாசம்னா, அவன் ஒரு யூதன். இயேசுவை சிலுவையில் அறையும் அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகையோட நாட்கள். அந்த நாட்களில் வேறு வேறு ஊர்களில் இருக்கிற யூதர்களும் எருசலேமுக்கு வந்திருப்பாங்க. இப்படி வந்தவன் தான் இந்த சீமோன். இப்படி இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு. போகிற இந்த இடங்கள்ல எல்லாம் அவர் விழுந்து அவரால் திரும்பவும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பலவீனம் இருந்தது. அவரை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறதுன்றது ஒரு கடினமான விஷயமா இருந்தது. முழு சிலுவையும் கிட்டத்தட்ட 136 கிலோ இருந்தது. இதில் சிலுவையும் தூக்கிட்டு இயேசுவையும் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகணும்னா அது எவ்வளோ ஒரு கடினமான விஷயமா இருந்திருக்கும். சீமோன் எவ்வளவோ பலசாலியாக இருந்திருந்தா இந்த காரியத்தை செஞ்சுருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிலுவை எப்படி இருக்கும்னா, இயேசுடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தின் துண்டுகளினாலும் அங்கங்கே கரப்பட்டு பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. யாரும் அதை தொடணும்னு கூட யோசித்து பார்க்க மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் சிலுவை மரணம் என்பது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அப்படிப்பட்ட கொடுமையான மரணத்தை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கொடுமையானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போது ரோம போர் சேவகர்கள் பார்க்குறாங்க, இதை தூக்கிட்டு போக வாட்டசாட்டமான பலசாலியான மனுஷன் இருக்கானான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சீமோன் வரான். அவன் நல்ல உடல் வலிமை கொண்டவனாக இருக்கிறான். உடனே அவனை கூப்பிட்டு சிலுவையை தூக்க சொல்கிறாங்க. முதல்ல முடியாதுன்னு சொல்கிறான், அப்புறம் அதை தூக்கிட்டு நடக்கிறான். சீமோன் அந்த சிலுவையை தூக்கும்போது அவனுக்கு அங்கே இருந்த ரோம போர் சேவகர்கள் மேலே இருந்த கோபத்தை விட அந்த சிலுவை தூக்கிட்டு வந்த இயேசு மேலே தான் அவனுடைய கோபம் அதிகமாக வந்திருக்கும். அவன் இந்த சிலுவையை கொல்கத்தா மலை வரைக்கும் தூக்கிட்டு போகணும். இப்படி சீமோன் அந்த சிலுவையை தூக்கிட்டு போகும்போது இவன் மற்றவங்க கிட்ட இந்த மனுஷன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானா இல்லையானா? நிச்சயமாக கேட்டிருப்பான். நிறைய பேர் அவர் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சிலர் இவனுக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இவர் குறித்து நல்ல விதமாக சொல்கிறத சீமோன் கண்டிப்பாக கேட்டிருப்பான். அவருக்காக அழுகிறத இவன் கண்டிப்பாக பார்த்துருப்பான். இப்படி அவரை பற்றி கேள்விப்பட்டு கிட்ட வரும்போது வெறுப்பாக இருந்த சீமோனுடைய இருதயம் மாற ஆரம்பிக்குது. பிற்காலங்களில் இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சு அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு மாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு இஸ்ரவேலுடைய சரித்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீமோன் திரும்பவும் சிரேனாவுக்கு போய் முதல்ல அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இயேசு யார் என்ற சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிரேனா ஊரில் இருக்கிற மற்ற யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறான். ஆனால் அந்த ஜனங்களால் அவன் சொல்கிறத ஏற்றுக்க முடியல. இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்குது. இயேசுவை சுற்றி இருந்த யூதர்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ அதே போல தான் இந்த யூதர்களும் பண்ணாங்க. அவர் தேவனுடைய குமாரன்னு சீமோன் சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் கோபம் அடைஞ்ச அந்த சிரேனா ஊரானான யூத ஜனங்கள் அவனை கோபத்தில் கொலை செய்கிறாங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் உயிரோடு தான் இருந்தாங்க. இவங்களை தான் மார்க் 15வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்பட்ட அலெக்சாண்டரும் ரூப்பும் பின்னாட்களில் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பேரோட இவங்க எல்லாரும் எபேசு பட்டணத்துக்கு வராங்க. இப்போ எபேசுக்கு வந்து ஜனங்களோட ஜனங்களாக ஊழியம் செய்கிறாங்க. அப்போஸ்தலர் 19:33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிருக்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து போட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாக இருந்தார். இது அலெக்சாந்தர்னு இருக்கு. இதில் வேறு யாரும் இல்லை, சீமோனுடைய குமாரன் தான். பிற்காலங்களில் இவங்க எபேசில் இருந்து ரோமாபுரிக்கு போகிறாங்க. ரோமாபுரியில் தாயும் பிள்ளையும் வாழும்போது பவுல் ரோமாபுரிக்கு போயிருந்தப்போ பவுலை தம்முடைய வீட்டில் வைத்து பராமரித்தது இந்த சீமோனுடைய மனைவி தான். மார்க்குவுக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா, மார்க் பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்யும்போது இவங்க அவங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது இயேசுடைய சிலுவையை சுமந்தது என்னுடைய அப்பா தான் அப்படின்னு அலெக்சாண்டர் ரூப்பு சொல்கிறத மார்க் கேட்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மார்க் தன்னுடைய புத்தகத்தில் சீமோனை பற்றியும் அவருடைய பிள்ளைகளை பற்றியும் அவருடைய பெயரையும் தெளிவாக எழுதுகிறாரு. ஒருவேளை இவங்க சொன்ன சாட்சி உண்மையாக இல்லாமல் இருந்திருந்தா ஆவியானவர் இதை எழுத கண்டிப்பாக அனுமதிச்சிருக்க மாட்டார். ஏன்னா வேதம் முழுக்க முழுக்க உண்மையானது. பவுல் ரோமர்களுக்கு கடிதம் எழுதும்போது சொல்கிறாரு, ரூப்புவையும் அம்மாவையும் வாழ்த்துங்கள், அவள் எனக்கும் தாய் அப்படின்னு எழுதுறாரு. ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கும் தாயும் ஆகிய அவனுடைய தாயும் வாழ்த்துங்கள்னு வசனம் சொல்லுது. இயேசுடைய மரணம் அப்போ மாத்திரம் இல்லை, இப்போ வரைக்கும் அநேகருடைய இருதயத்தையும் மாற்றிக்கிட்டு தான் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இயேசுடைய மரணம் இன்னமும் மற்றவர்களை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உயிரோடு எழுப்பிக்கிட்டு தான் இருக்குது. இயேசுவோட மரணத்தினால பாதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்க, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க பின் நாட்களில் ஊழியக்காரர்களாகவும் இரத்த சாட்சிகளாகவும் மாறி இருக்காங்க. இவருடைய மரணத்தினால மாறின இன்னொரு முக்கியமான நபரை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.